ஒன் டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணால் 120 தரும். இது வந்து சொல்லிக்கினா போதும். ஓகே. நம்ம மொபைல் சார்ஜ் எப்படி பண்ணுறோம், இதோட வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல். இந்த வண்டியை 4 பேர் பார்க்கறதுக்கோசமே அந்த அளவு டியோவோட பயங்கரமாக கொடுத்துக்கிறாங்க. மொழி நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 100 ப்ராஜெக்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து நிறையா பேர் வந்து 2 வீலர் பார்த்துருப்பீங்க, பெட்ரோல் டீசல் வண்டி அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எலக்ட்ரிக் பைக். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அதுதான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக் பைக், பெட்ரோலே தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு ப்ளக் பண்ணி சார்ஜ் பண்ணுங்கள். சார்ஜ் பண்ண பிறகு நீங்கள் வந்து 100 கிலோமீட்டருக்கு மேலே வந்து இந்த பைக் வந்து யூஸ் பண்ணலாம். தெர் இஸ் நோ பெட்ரோலில் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த வண்டி பார்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஷோரூம் எங்கே இருக்குது, எவ்வளோ ப்ரைஸு, என்ன மாடலு, எப்படி யூஸ் பண்ணணும், எல்லாமே டீட்டெயிலு 1 by 1 நான் சொல்ல போகிறேன். ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். உள்ளே மேனேஜர் இருக்காங்க, மேனேஜர்கிட்ட போய் பேசலாம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சார் வணக்கம் சார் எல்லாருக்கும். நம்ம கடை வந்து திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வட்டம் பைபாஸ் ரோட்டில் இருக்குது. சச்சின் மோட்டார்ஸ் கடை. நம்ம வந்து 10 வால் அண்டு ஒக்கேனா மல்டி டீலர் பண்ணின்னு இருக்கோம். இது வந்து எலக்ட்ரிக் பைக் வித், அதாவது மின்சாரம் வண்டி. நம்மளுக்கு செலவு இல்லாமல் போகிறது தான். இப்போ வந்து பெட்ரோல் வந்து நம்ம 100 ரூபா கொடுத்து போகிறோன்னா, இது வந்து 2 ரூபா 3 ரூபா நீங்கள் சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு ஆகும். மெய்டின் செலவு 0 வித். உங்களுக்கு வந்து ஆயில் மாற்றுறது எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து மாதம் பெட்ரோல் போகிற காசை வந்து சேமிச்சா உங்களுக்கு டபுள் வண்டி எடுக்கிற மாதிரி இது கணக்கு வந்துடும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 10 வால். இது கம்பெனி பேர் வந்து 10 வால். இது அதோட மாடல் வந்து ஸ்போர்ட்ஸ் 63 மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 100 தரும் மைலேஜ் உங்களுக்கு. வித் 1 டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 100 கிலோமீட்டரு வித். நீங்கள் வந்து மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் மீட்டர் காட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டர் காட்டும் வித். இது வந்து உங்களுக்கு 3 பேர் வழி இருக்கும். அதாவது 3 பேர் வழியும் ஒரு வெயிட்டாலே 3 பேர் வழியும் போகலாம். வித் நீங்கள் ஒரு மூட்டை கூட வச்சுன்னு போகலாம். வில்லேஜில் கூட நல்லா போகும். டியூப்லெஸ் டயர் வித். எல்லாமே நம்மளுக்கு மெய்டின் செலவு எதுவுமே இல்லை. எல்லாமே லைட் எல்இடி லைட் தான் வித். எல்லாமே குவாலிட்டியாக கொடுத்துக்கிறாங்க கம்பெனி. இது நல்லா பார்த்தீங்கன்னா இதோட மைலேஜ் வந்து 60 தரும் சார் உங்களுக்கு. எவ்வளோ மணி நேரம் சார்ஜ் பண்ணுறது? நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 4 hours சார்ஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு மீட்டர் காட்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்டர் வந்து நீங்கள் எவ்வளோ சார்ஜிங் பண்ணுறீங்க. இது வந்து ஃபுல் சார்ஜில் இருக்குது இப்போதைக்கு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் குறைஞ்சிச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து 1 பாயிண்ட் குறைஞ்சிச்சுன்னா கூட நீங்கள் வீட்டில் சும்மா நேரம் போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டிக்கலாக இருக்கும். இது சார்ஜ் பண்ணுறது பார்த்தா நம்ம வீட்லேயே போட்டுக்கலாம் சார். இந்த சார்ஜிங் பார்த்தீங்கன்னா இதுதான் சார்ஜ் ஒயர் உங்களுக்கு. இது வந்து சார்ஜ் ஒயர் பார்த்தா இது வந்து பைக்கில் ஒன்று நம்ம சொரக்கணும். இங்கே வந்து இங்கே சொரிக்கலாம் சார். இது வந்து இது சொரிக்கினா போதும். வித் இது வந்து நீங்கள் நார்மலாக எங்கன்னா சார்ஜ் போட்டுக்கலாம். எந்த ப்ளக்கு, 2 ப்ளக்கு, 3 ப்ளக்கு, நம்ம மொபைல் சார்ஜ் எப்படி பண்ணுறோம் அது மாதிரி தான். இது வந்து மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதோட மெத்தடு. இது எவ்வளோ மணி நேரம் சார்ஜ் பண்ணால் ஃபுல் ஆகும் சார்? இது வந்து 4 hours ஆகும் சார் ஃபுல் சார்ஜுக்கு. ஏன்னா இது வந்து லெட் ஆசிட் பண்ணுறோம் 4 hours. இதே லித்தியம் மெயின் பண்ணால் உங்களுக்கு 2 hours ஃபுல் சார்ஜ் ஆகிடும். எல்லாம் பேட்டரி தான். பேட்டரி வேல்யூ வந்து 1 year வருது உங்களுக்கு. பேட்டரி வித் மோட்டார். இதோட வாரண்ட்டி வந்து 1 year வருது உங்களுக்கு. ஆமாம், எதுனால நாங்கள் தான் பார்க்கோம் 1 year. இது வந்து சார் கேரண்டி. என்ன ப்ராப்ளம்னா நீங்கள் வந்து ஆமாம் நம்ம ஆமாம் சார். சார் இப்போ வந்து சப்போஸ் இது வண்டி மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுங்க சார்? இதோட மெயின்டெனன்ஸ் பார்த்தா 0 தான் சார். 0 உண்மையாக ஒன்றுமே இல்லை. இது வந்து ஆயில் மாற்றுறது எதுவுமே இல்லை நம்மளுக்கு. இப்போ வந்து பெட்ரோல்னா மாதம் ஆயில் மாற்றணும். இது வந்து ஆயில் மாற்றுறது எதுவுமே இல்லை உங்களுக்கு. நீங்கள் வந்து வாங்கி ஓடுறது தான் உங்கள் கடமை. அதை வந்து நீங்கள் அந்த காசெல்லாம் நீங்கள் சேஃப்டி பண்ணாவே இது மாதிரி நீங்கள் 2 வண்டி வீட்டில் விடலாம். மின்சார வண்டி வந்து வீட்டில் வந்து முக்கியம் வந்து அவசியம் வந்து ஒன்று தேவை சார். சார் இப்போ வந்து சப்போஸ் எதுனா டேமேஜ் ஆச்சு, நான் வந்து நான் விழுந்துட்டேன், அதுக்கு மொத்தமே அது எப்படி நான் வந்து கிளைம் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறது சார்? அது சர்வீஸ் வந்து எங்கிட்ட ஆள் இருக்காங்க சார். அது வந்து நாங்கள் எல்லாம் சர்வீஸ் பண்ணி இந்த மெட்டீரியல் ஒன்றா நாங்கள்லாம் போட்டு தருவோம். ஓகே. இது வித் வந்து ஸ்பீடு வந்து 40 தான் போவோம். ஏன்னா இது வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல். அதாவது லைசன்ஸ் தேவையில்லை, ஹெல்மெட் தேவையில்லை,
வண்டி ஓட்டினாவே கேஸ் இல்லை அப்படின்னு அர்த்தமாச்சு இது. ஒரு காவல்துறை வந்து நம்மளை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து பொல்யூஷன் இல்லாது, சைலன்சர் கூட எதுவுமே இருக்காது, நம்மளுக்கு ஒரு புகை தள்ளாது, எதுவுமே இல்லை. நாளைக்கு வருங்காலத்தில் இதுதான் சார், பொல்யூஷனை காப்பாற்ற வேண்டியது இதுதான். நம்ம வருங்கால ஃப்யூச்சர் இதுதான், வித் வந்து பசுமையை வந்து இதுதான் காப்பாற்றும். ஓகே சார், இப்போ வந்து ஃபைனலாக நம்ம வருவோம். இந்த வண்டி பற்றி நீங்கள் சொன்னீங்க, இது என்ன ப்ரைஸ் வரும் சார்? ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு பார்த்தா 48,000, அதாவது 48,000 ஆரம்பிக்குது. இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் 48,000 ஆரம்பிக்குது உங்களுக்கு. 48,000. இது வந்து வித் நம்ம வந்து இஎம்ஐ ஆப்ஷன் கூட பண்ணுறோம். இது வந்து எந்த பைக்கிலும் இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணுறதில்ல. ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் வந்து பேங்க்லேயே பண்ணுறாங்க, நாங்கள் பேங்க்கில் கான்டாக்ட் பண்ணுவோம். இது வந்து நம்மளும் பண்ணுற மாதிரி சார். நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் வந்து நம்மளும் பண்ணுற மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன். ஓகே, ஸோ அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் சார் இஎம்ஐக்கு? இஎம்ஐ ஆப்ஷன்னா நம்ம கவர்மெண்ட் அப்ரூவலோட தான் சார் பண்ணுவோம். ஓகே, கவர்மெண்ட் எவ்வளோ அப்ரூவல் பண்ணுறாங்களோ அதே பேஸ் பண்ணி தான் நம்மளும் இஎம்ஐ ஆப்ஷன் போடணும். ஸோ சார், இப்போ வந்து கஸ்டமர் வராங்க, சென்னையிலேருந்து வராங்க, கோயம்புத்தூர்லேருந்து வராங்க, அவங்களுக்கு எதுனா நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா? நம்ம சேனல் ரெஃபர் பண்ணி. ஆமாம் சார், உங்கள் சேனல் பேர் சொன்னாவே நாங்கள் கண்டிப்பாக அதை டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம். ஓகே, டிஸ்கவுண்ட் இல்லாமல் எதுவும் இல்லை நம்ம. ஓகே சார், இப்போ நெக்ஸ்ட் வண்டி போய் பார்க்கலாம். வாங்க சார். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது டுன்வால். இந்த பைக் பார்த்தீங்கன்னா இது டுன்வால். இந்த மாடல் வந்து லித்தினோ 2.0 மாடல் நேம் வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் தான் சார், மின்சாரம் தான். இது ரேஞ்சு வந்து உங்களுக்கு வந்து 70 தரும் மைலேஜ். வித் இது மீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும். வித் இது வந்து டியோ மாடல்னு சொல்லுவாங்க, நம்மளுக்கு பார்க்கறதே டியோ மாடல். பர்சன்டேஜ் வந்து துல்லியமாக காட்டும், டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து டியோ மாடல் மாதிரி இருக்கும். வித் இப்போ வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஓட்டனா எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதான் மின்சார வண்டி வந்து ஓட்ட தயங்குவாங்க. 4 இடத்த போய்ட்டு ஆடா இது ஒரு வண்டியா அப்படின்னு தயங்குவாங்க. ஆனால் அவங்க அப்படி கொடுக்கல. இந்த வண்டியை 4 பேர் பார்க்கறதுக்கோசமே அந்தளவு டியோவோட பயங்கரமாக கொடுத்துக்கிறாங்க மாடல். இது ரேஞ்ச் ஸ்பீடு வந்து 50 போகும் சார். இதுவும் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல், அதாவது லைசன்ஸ் தேவையில்லை, இன்சூரன்ஸ் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. ஆமாம், இதுவும் க்ரீன் போர்டு தான். இது மைலேஜ் வந்து 70 தரும் நம்மளுக்கு, இது வந்து 70 தரும். எதுங்க சார்? இது வந்து 3 hours போட்டால் போகும் சார் ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் நம்ம மீட்டருக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் சும்மா இருந்தால் கூட போதும். இப்போ வந்து லஞ்ச் டைம் வரும், இப்போ வந்து ஆஃபீஸுக்கு போயிட்டு வரோம், ஒரு 10 நிமிஷம் வீட்டில் இருக்கிறோம், ஒரு டீ டைம் கூட வரட்டுங்களே, அதில் போட்டப்போ நம்மளுக்கு ஃபுல் ஆகிடும். டக்குன்னு ஒரு இடத்துக்கு போகலாம். அதுமாரி தான் நம்மளுக்கு சார்ஜிங் வந்து நம்ம எங்கன்னா கடையில் கூட போட்டுக்கலாம் சார். நம்ம எங்கன்னா போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் மின்சார வண்டி. கொஞ்சம் தூரமாக போயிட்டோம், ஒரு ஊர் விட்டு ஊருக்கு போயிட்டேன். ஆமாம் சார், வந்து எதுவுமே ப்ளக் பாயிண்ட் இல்லை என்கிட்ட. ஹோட்டல்லே நிப்பாட்டி அந்த சார்ஜ் பிளக்ல ஹோட்டல் இருக்குது, ஒரு டீ கடை இருக்குது, ஒரு என்ஹெச்சில் பங்க் கடை கூட இருக்குங்களே, அதில் கூட போட்டுருக்கான். நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து மொபைல் சார்ஜிங் அப்படி பண்ணால் அதே மாதிரி இப்போ வந்து பவர் ஸ்டேஷன் கூட கவர்மெண்ட் எத்தனை வருது சார். இப்போ வந்து நம்மளே பவர் ஸ்டேஷன் வைக்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ வந்து ஆம்பூர் நம்ம வந்து வண்டி எடுக்காங்கன்னா நம்மக்கிட்ட பவர் ஸ்டேஷன் வேணும் மெயினாக. வந்துடுறாங்க. இப்போ வந்து வெள்ளூர்லேருந்து வராங்க சார், சென்னையிலேருந்து வராங்க இந்த ரூட்டில். அப்போ வந்து நம்ம லொக்கேஷன் போட்டால் இங்கே வந்து பவர் ஸ்டேஷன் இருக்குது. ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் இங்கே தான் இருக்குது, வித் பவர் ஸ்டேஷனும் இங்கே தான் இருக்குது. அப்போ நம்ம போட்டால் நம்மளுக்கு வந்து அதை வந்து மார்ஜினை பார்க்கக்கூடாது, நம்ம வந்து கஸ்டமராக தான் சார் பார்க்கணும். எங்களுக்கு வந்து இதை வந்து பொறுத்தவரையும் நாளைக்கு வந்து வருங்காலத்தில் வந்து நம்ம என்ன கொடுத்துன்னு வந்தோம்னா நம்ம வந்து பொல்யூஷன் இல்லாத கொடுத்துன்னு வரோம். அதுதான். இந்த ப்ரைஸ் என்ன வரும் சார் இந்த வண்டி? இந்த ப்ரைஸ் வந்து 65,000 தான். அதாவது 65,000 இது கூட 65 தான். இது கூட வந்து நீங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணுவீங்க? எல்லாத்தையும் நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணுறோம் சார். கண்டிப்பாக நம்மளுக்கு இதுக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணுறோம். சின்ன டவுட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வண்டி நான் வந்து ஒரு வருஷம் யூஸ் பண்ணிட்டேன், 2 வருஷம் யூஸ் பண்ணிட்டேன். ஆமாம் சார். இப்போ நான் வந்து அப்கிரேட் பண்ணணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா? எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா பேட்டரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து எனக்கு இந்த வண்டியே பிடிச்சிச்சு, இப்போ வந்து அதுக்கப்புறம் லித்தியம் ப்ளஸ் பாயிண்ட் எல்லாமே பேட்டரி மாறுதுங்க. அப்போ வந்து எனக்கு அந்த பேட்டரி வேணும், இந்த பேட்டரி வேணும், அப்போ வந்து நம்மளே பேட்டரி நம்ம கம்பெனி போட்டு தந்துடுவோங்க. அப்போ நம்மளுக்கு என்ன பேட்டரி வருது அந்த பேட்டரி போட்டு வைக்கலாம். பேட்டரி காஸ்ட் எவ்வளோ வரும் சார்? பேட்டரி காஸ்ட்டு பார்த்தா நம்ம வந்து 1 பேட்டரி, இது வந்து லெட் ஆசிட் பேட்டரினால ஒரு 5 பேட்டரி இவ்வளோ சின்னலாம். அது காஸ்ட்டு பார்த்தா 1 பேட்டரி வந்து 3,000 தான் ஆகும். அதாவது 3,000 தான். இதை வந்து நீங்கள் வந்து மாதம் நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து பர்ஃபெக்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 years சொல்லி வரும். அப்போ நீங்கள் பேட்டரி மாற்றினா 5 பேட்டரி ஒரே மட்டும் போகாதுங்க. அதில் வந்து ஒரு பேட்டரி தான் நம்மளுக்கு இது பண்ணுவேன். அப்போ வந்து ஒரு பேட்டரி வண்டி மாற்றிக்கலாம். நம்மளுக்கு வந்து 5 பேட்டரி மாற்ற வேண்டிய செலவு இல்லை. அதாவது அந்த ஆயில் மாற்றுற செலவு வந்து நம்மளுக்கு எதுவுமே இல்லை. பெட்ரோல் போகிற காசில் வந்து ஒரு வண்டி வாங்கிடலாம். ஓகே, அடுத்த வண்டி பார்க்கலாம் சார். சரி வாங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா டுன்வால், அதாவது டுன்வால் கம்பெனியில் ஸ்டுட் ZXன்னு மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து 60 தருங்க. இது வந்து ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களாம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் சார்.
இப்போ வந்து ஒரு ஆஃபீஸ் போகிறாங்க, ஒரு டீச்சர்ஸ் இருக்கிறாங்கல்ல, இப்போ வந்து அவங்க வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து வாங்க தயங்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியாக கொடுத்துக்கிறாங்க. இது பார்த்தாங்கன்னாவே எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதாவது மின்சார வண்டினே கண்டுபிடிக்க முடியாது, பெட்ரோல் வண்டி தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்தாங்க, ஹைட்லெஸ்ஸாக கொடுத்துக்கிறாங்க. ஒரு டீச்சர்ஸ் போகிறாங்க, ஒரு ஆஃபீஸ் போகிறாங்க, அவங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் சார். நல்லா ஒரு மாடல் வந்து பக்காவாக குவாலிட்டியோடு கொடுத்துக்கிறாங்க, எல்இடி லைட்டோடு கொடுத்துக்கிறாங்க. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இது கூட உங்களுக்கு நார்மலாக காட்டும் தான் சார். இது வந்து எல்இடி லைட்டு வித் வந்து ஹை லோன் இருக்குது எல்லாத்துலேயும். ஹை லோனா இதுவும் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல், அதாவது ரீஸ்ட் ஆகலை. ஒயிட் இது எல்லோ இது க்ரீன் போர்டு தான் நம்மளுக்கு. ஆமாம் சார். ஆமாம் ஆமாம் சார். இன்சூரன்ஸ் கூட தேவை. வித் நாங்கள் வந்து 1 இயர் கம்பெனி இன்சூரன்ஸ் நாங்கள் போட்டு தரோம். இப்போ வந்து கஸ்டமர் வராங்கன்னா நாங்கள் வந்து 1 இயர் கம்பெனி இன்சூரன்ஸ் எங்கள் இதுவால் நாங்கள் போட்டு தரோம். ஏன்னா இதோ சார் நம்மளுக்கு இண்டிகேட்டர் வந்து பசரோட சவுண்ட் வரும் சார். இது ப்ரைஸ் வந்து 60,000 தான், அதாவது 60,000. 60,000 உங்களுக்கு ஆரம்பிக்குது. இது 60,000. ஓகே வியூவர்ஸ், நீங்கள் பாருங்கள், இந்த வண்டி ஃபுல்லாக பட்ஜெட்டட் வண்டி தான், அதுவும் எலக்ட்ரிக் பைக் தான். ஸோ நம்ம வந்து எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் வண்டி பார்க்கலாம். இந்த வண்டி பற்றி இது வந்து நெக்ஸ்ட் பிராண்ட் என்ன இருக்குது பார்க்கலாம் சார். இந்த வண்டி பற்றி சொல்லுங்கள். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓகேனாவா சார்? ஓகேனா வந்து இது வந்து ரிட்ஜ் ப்ளஸ் மாடல். இந்த மாடல் வந்து இது வந்து லித்தியம் அயன் பேட்டரி. இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் பார்த்து வந்து நம்ம லெட் ஆசிடு, அதுலேயும் நம்ம லித்தியம் அயன் போட்டுக்கலாம் பேட்டரி. இது வந்து லித்தியம் அயன் பேட்டரியாக வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்ட்டி வரும். இதில் வந்து ஒரே ஒரு பேட்டரி தான் வரும் நம்மளுக்கு. 1 பேட்டரி வந்து நம்ம வந்து நார்மலாக நம்ம வந்து பைக் வந்து சார்ஜ் பண்ண முடியுங்களா, நம்ம சூட் கேஸ் மாதிரி இந்த பேட்டரி கழட்டி கூட ரிமூவ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து இதோ சார், இதை காட்டுறேன் சார். அப்படியே இது இருக்குது. இதுதான் நம்மளுக்கு பேட்டரி. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ட்ரிப்பு மேட்ச் எல்லா எலக்ட்ரிக் பைக்கிலும் கொடுத்துருவாங்க. ஒரு மெயினான வந்து கரண்ட் வந்து ஒரு இதுவாகிடுது, அவங்க வந்து பவர் வந்து அப்போ மாறி வருது, அப்போ வந்து ட்ரிப் ஆகும். ஏன்னா வந்து வண்டி வந்து எதுவும் சேஃப்டி ஆகக்கூடாது, இதுவாகக்கூடாது அப்படின்னு. இதுதான் சார் பேட்டரி. இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு சூட் கேஸ் மாதிரி எடுத்துன்னு போய் நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம். அதே சார்ஜிங் பாயிண்ட்டு நீங்கள் அதிலே இது பண்ணிக்கலாம். அந்த சார்ஜிங் வந்து நம்ம நார்மலாக அதே சார்ஜிங் பாயிண்ட்டு இங்கேயும் இருக்கும், இது பைக்கில் இருக்கும். இந்த பேட்டரியோட இது நம்ம வந்து இதை சூட் கேஸ் மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கும் சார். நம்ம இப்போ வந்து மேலே வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து வாடகைக்கு இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ண முடியும், கீழே வந்து சார்ஜிங் பண்ண முடியாது நம்மளுக்கு. சார்ஜிங் பண்ண முடியாதனால இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு சூட் கேஸ் மாதிரி எங்கே நம்மளுக்கு விருப்பம் இருக்குதோ அங்கே போட்டுக்கலாம். இது வந்து மைலேஜ் பார்த்தீங்கன்னா 100 தரும் நம்மளுக்கு. 100 தரும். இப்போ இதுவும் எலக்ட்ரிக்கல் தான். இது வந்து ஃபுல் சார்ஜ் வந்து 1 hour 2 hours ஆகிடும். அவ்வளோதான் ஃபுல் சார்ஜிங். இது வண்டி ப்ரைஸ் வந்து ஆன் ரோட் ப்ரைஸ். இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் சார். இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷனாக இது வந்து ஆர்டிஓ கிட்ட போய் இன்சூரன்ஸு எல்லாமே வருது. இது வந்து 3 years வாரண்ட்டி வரும் நம்மளுக்கு. இது வந்து நம்ம ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80,000, அதாவது 80,000 ஆரம்பிக்குது இது. ஆமாம் சார். ஆமாம் சார், ஆன் ரோடு ப்ரைஸ், அதாவது இன்சூரன்ஸு எல்லாமே சேர்த்து நாங்கள் ஆன் ரோடு ப்ரைஸ் தரோம். ஆமாம் சார், நம்ம நார்மலாக எப்படி நம்ம ஒரு பெட்ரோல் வண்டி பண்ணுறோம்ல, அது வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறோமோ அதே மாதிரி எல்லாமே சேம் பண்ணி தரும் உங்களுக்கு. இது இப்போ ஏ டிஃபரன்ஸ் சார். இப்போ இந்த வண்டிக்கு ஆமாம் சார், இந்த வண்டிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் புரியுது. ஸோ இந்த வண்டிக்கு ஏ ரிஜிஸ்ட்ரேஷன் இது வந்து பிஃபோராக 50க்குள்ளே போகும் சார். 50க்குள்ளே போகிறதுனால நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் சொல்லுவாங்க. இது வந்து 60 போகும். அதனால இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுத்துறாங்க இதில். ஏன்னா 60க்கு மேலே போனாவே இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் அதுதான். இது கிரீன் போர்டு வந்து அவங்களே நம்பர் பிளேட் பண்ணி தருவாங்க சார் கம்பெனியில். ஆமாம் சார். ஆமாம், ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக. இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவலோடு வரும். இதுக்கும் வந்து இதுக்கும் அப்ரூவல் வாங்கிட்டு இருக்கோம். ஸ்மார்ட் கார்டு ஒன்று காட்டுவோம். இப்போ வந்து திடீர்னு வந்து தெரியாமல் பிடிச்சிட்டாங்கன்னா இந்த கார்டு காமிச்சாவே நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் விட்டுருவாங்க உங்களுக்கு. அதே மாதிரி நமக்கு வந்து நான் வந்து ப்ரைஸ் ப்ரோ லைட் 2 மாடல் இருந்துச்சுங்க. அந்த 2 மாடலும் மூவிங் போச்சுங்க. இப்போ வந்து ஸ்டாக் போட்டுக்கிறோம் நம்மளும். அந்த லைட் மாடல் பார்த்தீங்கன்னா 68,000 தான் ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் அதுதான். அது லித்தியம் அயன் பேட்டரி தான். அது வந்து மைலேஜ் வந்து 70 தரும். அது நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல். ப்ரைஸ் ப்ரோ வந்து 120 தரும் சார் மைலேஜ்.
ஒன் டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணால் 120 தரும். ஓகே சார், நீங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து ஒன் பை ஒன் நீங்கள் சொன்னீங்க. ஸோ இப்போ வந்து சார், இப்போது ஷோரூம் வந்து உங்களது ஷோரூம் மட்டும் இல்லை, வெஹிக்கல்ஸு, எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸு நிறைய பேர் இருக்காங்க சார் மார்க்கெட்டில். ஸோ இப்போ வந்து நம்ம கஸ்டமர் உங்கள்கிட்ட வரணும்னா நீங்கள் என்ன மாதிரி சர்வீஸ் கொடுப்பீங்க சார்? அது கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நம்ம கஸ்டமருக்கு. வெளியே இருந்து நம்ம கஸ்டமர் வந்தாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் இருக்குது சார். டிஸ்கவுண்ட் இல்லாமல் நாங்கள் பண்ண மாட்டோம் எப்பயுமே. அதுக்கப்புறம் 100 ப்ராஜெக்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எல்லாமே பார்த்தோம். இது வந்து வெஹிக்கல் சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கல் இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் இது மாதிரி தான் யூஸ் ஆகும். பெட்ரோல் வண்டியெல்லாம் அப்படியே காணாமல் போயிடும். ஸோ நான் அதான் சொல்கிறேன், இவர் வந்து இந்த கடை ஓனரு சச்சின் மோட்டர்ஸ்னு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி மாறுறாங்களோ நீங்களே வந்து சேஞ்ச் ஆகிடுங்க. ஸோ வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு நல்லது, சொசைட்டிக்கு நல்லது, வித்தவுட் பொல்யூஷன்னு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த ஷோரூமில். ஸோ வேறு ஒரு ஷோரூம் நெக்ஸ்ட்டு நம்ம போகலாம். நெக்ஸ்ட்டு புதுசாக ஒரு பிஸ்னஸ் பார்க்கலாம். அப்போ வரையும் வந்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை.